திமுக கூட்டணியில் சற்று முன் என்னாச்சு? அடுத்தடுத்து நடக்கும் திடீர் திருப்பங்கள். சற்று முன் எடப்பாடியை சந்தித்த திருமாவளவன். தொகுதி உடன்பாட்டில் திமுகவுடன் விசிகவுக்கு வெடித்த சர்ச்சை. அதாவது, தமிழக அரசியல் என்பது சமீப சில நாட்களாகவே பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம், சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் சில தினங்களில் தமிழகத்தில் நடக்க இருக்கிறது. ஆகவே அதற்கு தயாராகும் வகையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் வியூகங்களை வகுத்து வருகிறது. குறிப்பாக திமுக, அதிமுக, விஜயின் கட்சி உள்ளிட்டவைகள் தேர்தல் வியூகங்களை ஏற்கனவே ஆரம்பித்துவிட்டது. அதுவும் சமீப நாட்களாக விஜயின் தேர்தல் அறிவிப்பு என்பது பொதுமக்களிடையே உண்மையிலேயே பரபரப்பை ஏற்படுத்திதான் இருக்கிறது. விஜய் அறிவித்த திட்டங்கள் பெரும்பாலும் செயல்படுத்த முடியாதவை என்பது விவரம் தெரிந்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் விவரம் தெரியாத பாமர மக்கள் என சொல்லப்படும் அத்தகைய மக்கள் விஜயின் அறிவிப்புகளை பெரிதாக பேசி வருகின்றனர். ஒவ்வொரு குழந்தைக்கும் மோதிரம் போடும் திட்டம், திருமணமாகும் பெண்களுக்கு 1 பவுன் தாலி மற்றும் பட்டுச்சேலை, அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் எந்த பேருந்தில் பயணித்தாலும், அதாவது எந்த அரசு பேருந்தில் பயணித்தாலும் பெண்களுக்கு இலவச கட்டணம், அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு நிறைய சிலிண்டர்கள் இலவசமாக கொடுக்கப்படும் என்ற விஜயின் அறிவிப்புகள் என்பது பட்டி தொட்டியில் இருக்கும் பாமர மக்களை சென்றடைந்திருக்கிறது. அதே சமயம் திமுகவை பொறுத்தவரையில் ஏற்கனவே திமுக கூட்டணி என்பது பலம் வாய்ந்த கூட்டணியாகத்தான் இருந்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து திமுகவும் பரிசுத் தொகைகளை வாரி வழங்கி வருகிறது. பொங்கல் பரிசுத் தொகையாக 3000 ரூபாய் கொடுப்பதில் இருந்து ஆரம்பித்து, அதற்கு பிறகு மகளிர் தொகையாக 5000 ரூபாய் கொடுத்தது. அதனைத் தொடர்ந்து வயதானவர்கள், ஊனமுற்றோர்கள் இவர்களுக்கு 3000 ரூபாய் கொடுத்தது என இப்படியாக பண மலைகளை புது புது அறிவிப்புகள் மூலம் பொதுமக்களுக்கு கொட்டி வருகிறது திமுக. அதே சமயம் அதிமுகவை பொறுத்தவரையிலும் இவர்களும் ஓரளவுக்கு வலுவான கூட்டணியைத்தான் வைத்திருக்கிறார்கள். ஆனால் திமுக அளவுக்கு கூட்டணியா என்றால் கண்டிப்பாக அது கிடையாது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் சொல்லும்படியான கட்சி என்று பார்த்தால் பாஜக, அன்புமணியின் பாமக உள்ளிட்ட கட்சிகள் மட்டும்தான். அதனைத் தொடர்ந்து டிடிவி தினகரனையும் சொல்லலாம். ஆனால் டிடிவி தினகரனுக்கு தமிழகம் முழுக்க வாக்கு வங்கி என்பது கிடையாது. குறிப்பிட்ட ஒரு சில தொகுதிகளில் மட்டுமே இவருக்கு வாக்கு வங்கி இருக்கிறது. ஆனாலும் கூட பிரிந்து கிடந்த அதிமுக இப்போது ஒன்றாக சேர்ந்துவிட்டது என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு என்பது இவருடைய இணைதல் மூலம் அதிமுக கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது. அதே சமயம் அதிமுக கட்சியை பொறுத்தவரையிலும் நிறைய திட்டங்களையும் அறிவித்து வருகிறது. ஆனால் இதுவரையிலும் அதிமுக அறிவித்த திட்டங்கள் என்பது பொதுமக்களிடையே சொல்லும்படியாக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த நிலையில்தான் இப்படியாக ஒவ்வொரு கட்சிகளும் அவரவர்களுக்கான தேர்தல் வியூகங்களை வகுத்து வந்த நேரத்தில் திடீரென திமுக கூட்டணியில் அடுத்தடுத்த மிகப்பெரிய சலசலப்புகள், சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆமாங்க, அதற்கு காரணம் திமுக கூட்டணி தான் இப்போது இருக்கும் ஒட்டுமொத்த இந்திய கட்சிகளிலேயே பலம் வாய்ந்த கூட்டணி கட்சி என்று சொல்லலாம். தமிழகத்தையும் தாண்டி இந்திய அளவில் ஒவ்வொரு கூட்டணிகளுக்கும் போட்டி வைத்தால் திமுகவில் இப்போது இருக்கும் இந்த கூட்டணி கட்சிகள் தான் அதிகப்படியான வாக்குகளை பெறும். அந்தளவுக்கு திமுக கூட்டணி என்பது இப்போது யானை பலமாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு கூட்டணியை இந்த சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்துவது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமே கிடையாதுங்க. இதை நன்கு புரிந்து கொண்ட அதிமுகவும் பாஜகவும் அதனால்தான் விஜயை இப்போதும் கூட தங்கள் கட்சிக்கு இழுக்க முயற்சி செய்து வருகிறார்கள். ஆகவே திமுக கூட்டணியின் பலம் என்பது அதிமுக, விஜய் போன்ற கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து வந்தது. அதனால்தான் என்னவோ திமுக கூட்டணிக்கு கண்ணுப்பட்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தற்போது திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் திடீரென பிரிவை நோக்கி செல்வதாக தெரிகிறது. அதிலும் குறிப்பாக இதுபோன்ற தேர்தல் காலத்தில் ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் இறுதியாக முடிவான பிறகு தொகுதி பங்கீடுகள் என்பது நடைபெறும். அந்த வரிசையில் திமுக கட்சி கூட்டணி கட்சிகளை அழைத்து தொகுதி பங்கீடுகளை பேசி வந்தது. இந்த இடத்தில்தான் திமுகவுக்கு சிறு சறுக்கலும் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் கடந்த முறையை விட இந்த முறை, கடந்த முறையை என்பதை விட இதற்கு முன்பு எந்த ஒரு காலத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த முறைதான் திமுகவில் கூட்டணி கட்சிகள் என்பது அதிக அளவில் வந்து குவிந்திருக்கிறது. இதன் காரணமாக அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் சரியான அளவில் தொகுதிகளை ஒதுக்கி கொடுப்பதில் திமுக சற்று பின்தங்கியுள்ளது. ஏனென்றால் என்னதான் கூட்டணி கட்சிகள் பலமாக இருந்தாலும் அதிகப்படியான தொகுதிகளில் திமுக போட்டியிட்டால்தான் வெற்றி என்பது ஏறக்குறைய நிச்சயமாகும். ஆகவே
அந்த ஒரு காரணமும் திமுகவுக்கு இருப்பதால் கிட்டத்தட்ட 160 முதல் 170 தொகுதிகளையாவது திமுக கட்சி தனித்து போட்டியிடுவதற்கு தயாராகிவிட்டது. ஆகவே மீதமிருக்கும் தொகுதிகளைத்தான் கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்க முடியும். ஆனால் இந்த முறை தேமுதிக மற்றும் ஓபிஎஸ், அதனைத் தொடர்ந்து மற்ற சிறு சிறு கட்சிகள் உள்ளிட்டவைகள் திமுக கூட்டணியில் புதிதாக இடம்பெற்றுள்ளது. ஆகவே அப்படி இருக்கும்போது புதிதாக இணைந்தவர்களுக்கும் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். அதேபோல ஏற்கனவே திமுக கூட்டணி கட்சிகளில் கடந்த முறை போட்டி போட்ட கூட்டணி கட்சிகள் இந்த முறை அந்த எண்ணிக்கையை விட அதிகமாக போட்டியிட ஆசைப்படுகிறார்கள். ஆகவே அதையும் திமுக கொடுத்தாக வேண்டும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கட்சிகளுக்கும் கூடுதலாக தொகுதிகளை ஒதுக்குவது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமே கிடையாது. அப்படி ஒதுக்கினால் திமுக மட்டுமே தனித்து போட்டியிடுவதற்கு 120 முதல் 125 தொகுதிகள் மட்டும்தான் மிஞ்சியிருக்கும். இப்படி 120 முதல் 125 தொகுதிகளில் திமுக போட்டியிட்டால் கண்டிப்பாக இந்த தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை ஒருவேளை திமுக சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக இவை அனைத்தையும் புரிந்துதான் முதல்வர் ஸ்டாலினும் கூட்டணி கட்சிகளிடம் எவ்வளவோ இறங்கியும் பேசி வந்தார். ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கும் சில முஸ்லீம் லீக் கட்சிகள், அதனைத் தொடர்ந்து வைகோவின் பாமக கட்சி, அதனைத் தொடர்ந்து முக்கிய கூட்டணி கட்சியாக பார்க்கப்படும் திருமாவளவனின் விசிக கட்சி உள்ளிட்டவைகள் இப்போது இந்த தொகுதி பங்கீடில் அதிருப்தி அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதை உறுதி செய்யும் விதமாக கடந்த 2-3 நாட்களாகவே எடப்பாடியிடம் வைகோவும் திருமாவளவனும் பேசி வந்ததாக அரசல் புரசலாக தகவல்கள் வெளியாகி வந்தது. ஆனால் திடீரென இப்போது எடப்பாடியை திருமாவளவன் சந்தித்து வருவதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இந்த சந்திப்பு எதேச்சையாக நடைபெற்றதா அல்லது தமிழகத்தில் கூட்டணி மாறுகிறதா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. அதுவும் திமுகவில் இப்போது இருக்கும் கூட்டணி கட்சிகளில் மிக முக்கிய நம்பர் 1 கட்சியாக கருதப்படுவது விசிக கட்சிதான். அப்படி இருக்கும்போது எடப்பாடியை விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்தது என்பது மிகப்பெரிய பரபரப்பை தமிழக அரசியலில் ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவும் கடந்த சில நாட்களாகவே தமிழக அரசியலில் மிகவும் பரபரப்பாக பேசிக்கொண்டிருந்த விஷயம் என்னவென்றால், பாஜக அதிமுக கூட்டணியில் விஜய் கட்சி சேர இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வந்தது. இந்த ஒரு செய்திதான் மிகவும் பரபரப்பாக கடந்த சில நாட்களாகவே தமிழக அரசியலில் பேசுபொருளாக இருந்தது. இப்போது இத்தகைய செய்திகளையும் தாண்டி திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருக்கும் இந்த ஒரு செய்திதான் தமிழக அரசியலில் பெரும் பூகம்பமாக வெடித்திருக்கிறது. ஆகவே இந்த ஒரு சூழலில் ஆரம்பத்திலேயே முதல்வர் ஸ்டாலின் சுமூகமான முடிவை எடுக்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் ஆதரவாளர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. ஏனென்றால் திமுக கூட்டணி கட்சிகள் தான் இப்போது மிக மிக பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் எதிர்க்கட்சிகளான அதிமுக, பாஜக, விஜய் போன்ற கட்சிகள் ஒன்றாக இணைந்து விடுவோமா என்ற முடிவுக்கே இறுதியாக இப்போது வந்திருக்கின்றனர். ஆக அந்தளவுக்கு பலம் பொருந்திய கட்சியாக பார்க்கப்படுவதுதான் திமுகவின் கூட்டணி கட்சிகள். இந்த நேரத்தில் இந்த ஒரு கூட்டணி பிளவு என்பது கண்டிப்பாக திமுகவுக்கு அது நல்ல விஷயமாக இருக்காது. அதே சமயம் முதல்வர் ஸ்டாலினும் அவ்வளவு எளிதில் இந்த ஒரு விஷயத்தை அணுகிவிட மாட்டார். ஒவ்வொரு நகர்வையும் பார்த்து பார்த்து செய்து வரும் ஸ்டாலினுக்கு இந்த ஒரு விஷயத்திலும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது நன்றாகவே தெரிந்திருக்கும். அதனால்தான் எடப்பாடியிடம் திருமாவளவன், வைகோ அவர்கள் பேசி வருவதாக சொல்லப்பட்ட போதிலும் அதிமுகவை நோக்கி திருமாவளவனும் வைகோவும் இதுவரை செல்லவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்க, திமுக கூட்டணியில் இப்படி உண்மையிலேயே விரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறதா? அப்படி ஏற்பட்டு ஒரு சில திமுகவில் இருக்கும் கூட்டணி கட்சிகள் அதிமுகவை நோக்கி சென்றால் அப்போதும் திமுக கூட்டணி என்பது இந்த தேர்தலில் வெற்றி பெறுமா அல்லது வெற்றி என்பது கேள்விக்குறியாகுமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.